Hi coders, welcome to the world of Python. நாம கோடிங்க்கு போறதுக்கு முன்னாடி நாம கம்ப்யூட்டர் கிட்ட பைத்தன் மூலமா எப்படி பேசுறதுன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் தான் பைத்தனோட என்விரான்மெண்ட். பைத்தன் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதுனால நாம பேசுகிற பைத்தன் லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கம்பைலர் தேவை. அந்த கம்பைலர் தான் நம்ம சொல்கிற பைத்தன் கோடை கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி மாற்றி கொடுக்கும். நமக்கு ஏன் ஒரு கம்பைலர் தேவை அப்படின்னா, நமக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு பிட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தெரியும். ஆனால் பைத்தன் வந்து ஒரு பிட் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு பைத்தன் புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலுக்கு பேர் தான் பைத்தன் கம்பைலர். அந்த பைத்தன் கம்பைலரை நம்ம பைத்தனோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம வந்துட்டு பைத்தன் கம்பைலரை யூஸ் பண்ணாலும் நாம் பைத்தனை ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தேவை. நமக்கு ஏன் ஒரு பைத்தன் என்விரான்மெண்ட் தேவை அப்படின்னா, நாம் எழுதுகிற பைத்தன் கோடை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நாம் எழுதுகிற கோடோட அவுட்புட்டை பார்க்குறதுக்கு பைத்தன் என்விரான்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பைத்தன் கோடை கிரியேட் பண்ணலாமா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு என்னோட கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு பிரிண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ண போகிறேன். கீவேர்ட்னா என்ன அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். நாம் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பைத்தனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ரெப்பலெட் ஆர் programmers.comக்கு போயிட்டு அங்கே உங்களோட கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அங்கேயே உங்களுக்கு ரன் பட்டன் இருக்கும். ரன் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், யூ வில் கெட் யுவர் அவுட்புட் இன் த கன்சோல் ஸ்க்ரீன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தனோட பேசிக் சின்டாக்ஸ், பைத்தனில் இருக்கிற டெக்னிக்கல்ஸ் என்ன அப்படின்றத சிம்பிளாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.